இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசக பண்ணும். பாருங்கள், இந்த வார்த்தையை நல்லா கூர்ந்து கவனிங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? எத்தனையோ பேர் நன்மை பெறாதபடிக்கு இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு நன்மை காண்பிப்பவன் யாருப்பா? எத்தனையோ பேர் தேவனுடைய நாமத்தை அறியாதபடிக்கு நன்மையே எங்கே போனால் நன்மை கிடைக்குன்னு ஓடி அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். யார் நன்மை சொல்லுவாங்க, யார் நெல்வழியில் கொண்டு போவாங்க, யார் என்னை உற்சாகப்படுத்துவாங்க, யார் என்னை உயர்த்துவாங்க, என்னை திரிந்து இருந்துக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நன்மை காண்பிக்க வேண்டுமா? இயேசுவிட வாங்க. இயேசு எப்படியாப்பட்டவர்? நீங்கள் நன்மை பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்த வேணும்னா நன்மை காண்பிப்பவன் யார்? இயேசு. அவர் தான் நன்மையின் நாயகன். அவர் தான் நன்மை செய்ய உலகத்தில் வந்தார். உலகத்தில் வந்து அநேக அற்புத அடையாளங்களை செய்து காண்பித்தார். அந்த அற்புத அடையாளம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேணாம். நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே பேசுகிறார். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறார்கள் அநேக. கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளி மேல் பிரகாசம், அந்த பிரகாசத்தை யாரெல்லாம் அதை எதிர்பார்த்துக்கணும் அவங்க மேலே வீசுங்கப்பான்னு சொல்லுகிறாங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் அந்த பிரகாசம் வேணும்னு சொன்னால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு வந்தான்னா உங்களுக்கு பிரகாசம். இயேசு வந்தான்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மை. யாரும் காமிக்க தேவையில்லை. இயேசுவே என்று கூப்பிடுங்க, அந்த நன்மை உங்கள்கிட்ட தேடி வரும். நீ எந்த வார்த்தை எதிர்பார்த்து கொண்டு அந்த காரியம் வெற்றிகரமாக நடக்கும்னு சொன்னால் இயேசுவே என்று கூப்பிடுங்க. இயேசு தாங்க நன்மை நாயகன். உங்களை நன்மை யாரும் காண்பிக்க தேவையில்லை. கர்த்தாவே, உம்மை முகத்தின் ஒளியை என் மேல் பிரகாசம் பண்ணும் அப்படின்னு தாவீது சொல்கிறார். நன்மை எங்கே போனாலும் நன்மை கிடையாது, எல்லாம் தீமை தான் பண்ணுறாங்க, யார் போனாலும் நெருக்கிறாங்க அப்படின்னு தாவீது வாழ்க்கை நெருக்கம் உண்டாச்சு. அப்போ சொன்னி, எனக்கு யாரும் நன்மை செய்தே கிடையாது, எல்லோரும் எனக்கு தீமை தான் பண்ணுறாங்க. ஆண்டவரே, உன்னுடைய பிரகாசம் என் மேலே ஊற்று அப்படின்னு சொன்னால் நம்ம அவர்கிட்ட போனோம் இல்லையா? இயேசுவே அப்படின்னு சொல்லி, உன் பிரகாசத்தை என் மேலே ஊட்டுப்பா, உன் அன்பு என் மேலே ஊட்டுப்பா, உன்னுடைய காருண்யத்தை என் மேலே ஊட்டுப்பா, உன் இரக்கத்தை என் மேலே வைப்பான்னு யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.